அடுத்த 5 வருடம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? 2026இல் தமிழக முதல்வர் இவர்தான். சற்றுமுன் வெளியான பிரம்மாண்ட என்டிடிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள். சற்றுமுன் வெளியான ஃப்ரெஷ்ஷான புதிய கருத்து கணிப்பு முடிவுகள். யாருமே எதிர்பார்க்காத திடீர் திருப்பம். அதாவது இன்று வெளியான என்டிடிவி கருத்து கணிப்புடன் சேர்த்து மேலும் 2 முக்கிய நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளும் வந்துள்ளது. அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் தீவிரமாக சூடுபிடித்திருக்கும் இந்த நேரத்தில் ஜூனியர் விகடன் நடத்திய விரிவான கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 234 தொகுதிகளையும் உள்ளடக்கிய இந்த கருத்து கணிப்பில் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதன் முடிவுகள் தற்போது வெளியாகின. அதேபோல இந்த ஆய்வின் முடிவுகளை ஆராய்ந்து பார்த்தால் தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகளில் சுமார் 121 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் திமுக தனித்து 97 இடங்களை பெறும் என கூறப்பட்டுள்ளது. மறுபுறம் அதிமுக தலைமையிலான கூட்டணியின் நிலையும் இந்த கருத்து கணிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 83 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக தனித்து மட்டுமே 75 இடங்களை பெறும். அதே நேரத்தில் புதிய அரசியல் முயற்சியாக களமிறங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் நிலையும் கவனிக்கப்படுகிறது. இந்த கட்சி 3 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெறும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது. குறிப்பாக பெரம்பூர், திருச்சி கிழக்கு மற்றும் ஆர்கே நகர் போன்ற இடங்களில் மட்டுமே விஜய் கட்சிக்கு தாக்கம் இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையில் மாநிலத்தில் 27 தொகுதிகளில் இன்னும் தெளிவான முடிவு உருவாகவில்லை என இந்த விகடன் கருத்து கணிப்பில் கூறப்படுகிறது. குறிப்பிட்ட 27 தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவி வருவதால் இறுதி முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது என எடுத்துக்காட்டப்படுகிறது. ஆகவே அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கான மக்களின் பதில்கள் தனி கவனத்தை ஈர்க்கிறது. இதில் நம்ப முடியாத விதமாக 44% மக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மு.க. ஸ்டாலினுக்கு 28%, எடப்பாடி பழனிசாமிக்கு 25% ஆதரவு கிடைத்துள்ளது. சீமான் 3%த்தில் இருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெளிவாகிறது. தலைவர்களின் தனிப்பட்ட வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் அது நேரடியாக ஆட்சியை தீர்மானிக்கும் வாக்கு நிலைக்கு சமமாக இருக்காது என அரசியல் ஆய்வாளர்களும் விளக்குகின்றனர். ஆகவே அமைப்பு மற்றும் கூட்டணி வலிமையே இறுதி முடிவை தீர்மானிக்கும். மேலும் ஜூனியர் விகடன் கருத்து கணிப்பை தொடர்ந்து அக்னி நியூஸ் சர்வீசஸ் நிறுவனம் மேற்கொண்ட மற்றொரு கருத்து கணிப்பும் வெளியாகியிருந்தது. இந்த நிறுவனம் 234 தொகுதிகளிலும் கருத்து கணிப்பு நடத்தியதாகவும் அதன் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. அதேபோல இந்த கருத்து கணிப்பின்படி 2026 தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 178 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. அதிமுக கூட்டணி 56 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் எனவும் தெரிகிறது. இந்த நிலையில் மண்டல வாரியான தரவுகளை ஆராய்ந்து பார்த்தால் திமுக கூட்டணியின் ஆதிக்கம் மேலும் தெளிவாக வெளிப்படுகிறது. சென்னை மண்டலத்தில் 37 தொகுதிகளில் 36 இடங்களை திமுக கைப்பற்றும் எனவே தெரிகிறது. அதிமுக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. மத்திய மற்றும் தென் மண்டலங்களிலும் திமுக வலுவாக முன்னிலை எடுத்து நிற்கிறது. வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது தற்போதைய அரசியல் நிலைமையில் திமுக கூட்டணி தெளிவான முன்னிலை பிடித்திருக்கிறது. மாநில அளவில் திமுக கூட்டணி 45.4% வாக்குகளுடன் முதல் இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணி 35.3% வாக்குகளுடன் 2ஆம் இடத்தில் நிலைத்திருக்கிறது. விஜய் தலைமையிலான தவேக 11.5%, சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 5.5% வாக்குகளை பெற்றிருக்கிறது. மேலும் மாவட்ட வாரியான தரவுகளை எடுத்து பார்த்தால் கூட திமுக கூட்டணியின் ஆதிக்கம்தான் அங்கேயும் மிகவும் வலுவாக இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற முக்கிய மாவட்டங்களில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே கூறப்படுகிறது. அதேபோல
நீலகிரி, கரூர், பெரம்பலூர், திருவாரூர், ராமநாதபுரம், அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி முழுமையான ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் என இந்த கருத்து கணிப்பு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக முன்னிலை வகிக்கிறது. இதன் காரணமாக இந்த தேர்தல் ஒரு சாதாரண போட்டியாக இல்லாமல் ஒரே திசையில் நகரும் அரசியல் நிலையை உருவாக்கி வருகிறது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு மண்டலங்களில் ஒரே மாதிரியான முன்னிலை காணப்படுவது திமுகவின் அமைப்பு வலிமையை உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் NDTV வெளியிட்டுள்ள மற்றொரு கருத்து கணிப்பு சற்று முன் மாறுபட்ட தரவுகளை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆய்வில் அதிமுக வாக்கு சதவீதம் லேசாக உயர்ந்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக இடையேயான வித்தியாசம் மிகவும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் NDTVயின் கருத்து கணிப்பின்படியும் திமுக 32% வாக்குகளையும் அதிமுக 31% வாக்குகளையும் பெறும் என கூறப்பட்டுள்ளது. விஜய் கட்சி 23% வரை பெறும் எனவும் சீமான் கட்சி சுமார் 4% இருக்கும் எனவும் தெரிகிறது. இதனால் வாக்காளர்களின் மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என அறியப்படுகின்றன. அதேபோல இதற்கு முன்பு வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் திமுக மற்றும் அதிமுக இடையேயான வாக்கு வித்தியாசம் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகவே தெரிகிறது. முன்பு 3 முதல் 6% வரை இருந்த வித்தியாசம் தற்போது 1% குறைந்துள்ளது. இதன் மூலம் போட்டி நிலை உருவாகியுள்ளது என எடுத்துக்காட்டப்படுகிறது. மேலும் இதன் காரணமாக முழுமையாக அதிமுக முன்னிலை பெற்றுவிட்டது என்றும் கூற முடியாது. தற்போதைய தரவுகளிலும் திமுக தான் 1% இருந்தாலும் முன்னிலையில் இருக்கிறது. அதாவது வித்தியாசம் குறைந்தாலும் முன்னிலை திமுகவிற்கு தான் இருக்கிறது. இதற்கிடையில் திமுக மேற்கொண்டு வரும் தீவிர பிரச்சாரம் முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலினில் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்ட தலைவர்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து வருகிறார்கள். அடுத்த சில நாட்களில் இந்த பிரச்சாரம் மேலும் அதிகரிக்கும். இந்த நடவடிக்கைகள் வாக்காளர்களின் ஆதரவை மேலும் அதிகரிக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. மேலும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக முன்னிலையை உறுதிப்படுத்துகின்றன. சில கணிப்புகள் மட்டுமே மாற்றமான முடிவுகளை வழங்கினாலும் மொத்த போக்கு என்பது ஒரே திசையில் நோக்கிதான் நகர்கிறது. அதாவது திமுக வெற்றி பெறும் என்ற திசையை நோக்கிதான் நகர்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் 100 கருத்து கணிப்புகள் வெளியாகினால் அதில் 78% திமுக வெற்றி பெறும் என கூறுகின்றது. 21% மட்டுமே அதிமுகவுக்கு ஆதரவாக உள்ளன. மிக சிறிய அளவில் மட்டுமே விஜய் கட்சிக்கு ஆதரவு காணப்படுகிறது. சரி, இத்தகைய கருத்து கணிப்புகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.